அனைவருக்கும் வணக்கம். யாரையும் நம்பக்கூடாது. இந்த 2025ஆம் ஆண்டில் ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் 2025 என்று சொல்லக்கூடிய வகையில் நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளிலும் பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு அமைய போகிறது. எனவே இந்த 2025ஆம் ஆண்டில் நிச்சயமாக அனைத்து ராசிக்காரர்களுமே யாரையும் நம்பாதீங்க. அப்படி நம்புவதால் ஏமாற்றத்தை தான் சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக 9 கிரகநிலைகளிலும் மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த தருணத்துல சில கிரகநிலைகள் சாதகமாகவும் சில கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பிற்கும் செல்வதால் ஒருவரை முழுமையாக கண்மூடித்தனமாக இவரால் நன்மை கிடைக்கும் என்று நம்பும் போது அவரால் ஏமாற்றம் அடையும் போது மிக பெரிய அளவுல மன உளைச்சலையும் அழுத்தத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகுங்க. எனவே இந்த 2025இல் 12 ராசிக்காரர்களுமே யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது. உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களை முழுமையாக நம்பாதீர்கள். ஏனென்றால் அவரவர் தேவைகளுக்காக உங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். ஏனென்றால் அவர்களுடைய தேவை முடிந்ததற்கு பிறகு நாம் கருவேப்பிள்ளையை எப்படி தூக்கி போடுகிறோமோ அதை போன்று உங்களையும் அவர்களுடைய வாழ்வில் இருந்து தூக்கி எறிவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இது மட்டுமல்லாது எந்த ஒரு புதிய சொத்துக்கள் வாங்கினாலும் ஆவணங்களை முறையாக சரிபாருங்கள். இல்லை என்றால் அதில் சில வில்லங்கங்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகலாம். அதே போன்று தனித்து செயல்படும் போது பெரிய அளவுல பிரச்சனை இல்லை. கூட்டு முயற்சியாக இருந்தால் நிச்சயமாக முன்கூட்டியே பங்கு விகிதத்தை முறையாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் பல சிக்கல்களை மற்றவர்களை நம்பும்போது சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இந்த தருணத்தில் நவகிரகங்கள்ல குரு எங்கிருந்து எங்கு மாறுகிறார் என்று பார்க்கும்போது ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக மிதுன ராசிக்கு மாறுகிறாருங்க. குரு பகவானுடைய மாறுதல் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே போன்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறாருங்க. சனி பகவானுடைய மாறுதல் மிக பெரிய அளவில் கவனிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சி பலம் பெற்று வலிமையாக சஞ்சரித்த சனி தற்போது ஆட்சி பலத்தை இழக்கிறார். எனவே அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து சனியின் ஆட்சி வீடான கும்பராசிக்குள் ராகு நுழைகிறாருங்க. ராகு தனது பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் வீட்டிற்கு செல்வது நிச்சயம் சில மாறுதலை நன்மை நிறைந்தவையாக பெற்றுத்தரும். அதே போன்று மோட்சக்காரகரான கேது புதனின் வீட்டிலிருந்து அவரது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்குள் நுழைகிறார். இது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. வருடத்தின் துவக்கத்தில் நீச்சம் பெற்று கடகராசியில் அக்ரம் பெற்றும் செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாயினுடைய இந்த அமைப்பும் 2025இன் துவக்கம் சற்று சாதகமற்றதாக பார்க்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகநிலைகள் 12 இடத்திலும் மாறி சஞ்சரிக்க போகின்றன. அதே போன்று சந்திரனும் 12 இடங்களில் மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி நவ கிரகங்களிலும் இந்த 2025ஆம் ஆண்டில் மாற்றத்தை சந்தித்தாலும் கூட இந்த கிரகநிலைகளின் அமைப்பில் அதீத உச்சபட்ச நன்மையை பெறக்கூடிய முதன்மையான ராசியாக எந்த ராசி இருக்கிறது என்று பார்த்தால் நிச்சயமாக அது துலாம் ராசி என்று கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாங்க. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 9இல் குரு, ராஜயோகாதிபதி 6இல், லாபத்தில் கேது மற்றும் ராகு பஞ்சமத்தில், மற்ற கிரகநிலைகள் மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன. இப்படி வலுவான அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச யோகமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான ஒரு சிறந்த ஆண்டாக அமைய போகிறது. இதுவரை சந்தித்து வந்த பல்வேறு வகையான நெருக்கடிகள் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் விலகி முதன்மையான யோக பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு 12 ராசிகளில் முதன்மையாக உண்டு. அது மட்டுமல்லாது இந்த 2025
சுக்கிரனின் ஆண்டு என்றே சொல்லிவிடலாம். ஏனென்றால் சுக்கிரனின் மற்றொரு ராசியான ரிஷபராசிக்கும் மிக சிறந்த யோக பலன்கள் உண்டு. ஏனென்றால் ஜென்மத்தை விட்டு குரு விலகி தனஸ்தானத்தில் அமருகிறார். அதே போன்று லாபத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக வலுவாக சனி அமருகிறாருங்க. தொழில கேதுவும் சுகஸ்தானத்தில் ராகுவும் பார்வையை செலுத்துகின்றன. தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் அமர்வதும் மாற்றத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இரண்டாவது அதீத நன்மை பெறக்கூடிய ராசியாக ரிஷபராசி பார்க்கப்படுகிறது. மூன்றாவது இடத்தை குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசியானது பெறுகிறது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகளை பெறக்கூடிய ராசியில் ஒரு ராசியாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனி நிவர்த்தி அடைந்ததிலிருந்தே நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொன்னாலும் கூட அதற்கான வாய்ப்பு தற்போதுதான் அமைகிறது. ஏனென்றால் 7ல் ராசியின் அதிபதியான குரு சனி சற்று சாதகமற்ற அமைப்புல அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் பெரிய அளவுல 7.5 சனி போல் பிரச்சனை இல்லை. எனவே சனியின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட பெரிய அளவுல சிக்கல் இல்லை. ஏனென்றால் ராகு முன்னேற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய 3லும் 9ல் கேதுவும் அமர்கிறார். எனவே 12 ராசியில மூன்றாவதாக அதிக நன்மைகளை பெறக்கூடிய ராசியாக நிச்சயமாக குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசி பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அதிக சிரமத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான ராசியாக இருப்பது குருவின் ஆட்சி வீடான மற்றொரு ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி. ஏனென்றால் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டில் ராசியின் அதிபதியான குரு சற்று நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் நுழைகிறார். இருந்தாலும் அர்த்தாஷ்டக குருதான். ஆனால் இதைவிட அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜென்மராசிக்குள் சனி நுழைகிறாருங்க. ஜென்ம சனியின் ஆதிக்கம் பல சிக்கல்களை இந்த வருடத்தில் மார்ச் மாதத்தில் இருந்தே ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. விரயத்தில் ராகு இருப்பதால் எதிர்பாராத அதிக விரயமும் உண்டு. ஆனால் கேது 6ல் இருப்பதால் எவ்வளவுதான் விரயம் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதற்கான சில நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். இருந்தாலும் அதிக சிரமங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான ராசியாக மீன ராசிதான் பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக சூரியனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சிம்மராசி பார்க்கப்படுதுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு ஒருவர் மட்டும்தான் சாதகமான அமைப்பிற்கு மாறுகிறார். மற்றபடி அஷ்டம சனியின் ஆதிக்கம் அதிகரிக்கிறது. சப்தம கேது பார்வை ராகு சப்தமத்தில் ஜென்மத்தில் கேது என பல கிரக நிலைகள் மிகவும் சாதகமற்ற அமைப்பிற்கு தான் மாறுகிறது. குரு ஒருவர் மட்டுமே இந்த ஆண்டுல சிம்மராசிக்காரர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். மூன்றாவதாக அதிக சிரமங்களை சந்திக்கக்கூடிய ராசியாக நிச்சயமாக கன்னிராசி பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்து விடுகிறார். சனி கண்டச்சனியாக அமர்கிறாருங்க. சனி 7ற்கு வருவது அவ்வளவு சிறப்பு இல்லை. விரயஸ்தானத்திற்குள் கேது நுழைகிறாருங்க. ஜென்மராசியை விட்டு விலகினாலும் விரயஸ்தானம் என்பதால் சில அதிக அலைச்சல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. அது மட்டுமல்லாது இந்த வருடத்துல அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடிகிறது. ஏனென்றால் ராகு மட்டும்தான் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய 6ல் சஞ்சரிக்கிறார். மற்ற கிரகநிலைகள் அனைத்துமே பெரும்பாலும் சாதகமற்ற அமைப்பில் தான் வலம் வருகின்றன. இப்படி அதிக நன்மைகளை பெறக்கூடிய 3 ராசிகளாகவும் துலாம், ரிஷபம் மற்றும் தனுசு ஆகிய ராசிக்காரர்கள் உள்ளன. அதிக சிரமங்களை சந்திக்கக்கூடிய ராசிகளாக மீன ராசி, சிம்ம ராசி மற்றும் கன்னிராசி ஆகிய இந்த ராசிகள் உள்ளன. இந்த 6 ராசிக்காரர்களுக்குமே உச்சமும் வீழ்ச்சியும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மற்ற இருக்கக்கூடிய 6 ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் மற்றவர்களை முழுமையாக நம்பும் போது மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு 3ற்கு செல்கிறார். நன்மையற்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதே போன்று 7.5 சனி ஆரம்பிக்கிறதுங்க. அதிக கவனம் தேவை. ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய சிக்கல் இல்லை என்பது ராகு லாபஸ்தானத்தில் அமர்வதால் உறுதிப்படுத்துகிறார். கேதுவும் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் சற்று ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கலாம். எனவே 7.5 சனி ஆரம்பித்தாலும் கூட மிக பெரிய அளவிலான சிரமத்தை மேசராசி சந்திக்க போவதில்லை என்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஒரு நடுநிலையான பலன் நிச்சயமாக உண்டு. அதே போன்று மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஜென்மத்திற்கு குரு வந்தாலும் கூட ராகு 9லும் கேது 3லும் தொழில் ஸ்தானத்தில் சனி அமருவதால் ரிஷப ராசியின் அதிக நன்மைகளை பெறும்போது மிதுன ராசி
நடுநிலையான பலனை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை பெற்றிருக்கிறது. மிகவும் மோசமான அமைப்பு என்றால் ஜென்ம குருவாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. மற்றபடி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நடுநிலையான பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த 2025 அமைய போகிறது. கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியின் பாதிப்பு விலகினாலும் கூட அஷ்டம ராகுவின் பாதிப்பு தொடர போகுதுங்க. சனி ஒருவர் நல்ல இடத்திற்கு மாறுகிறார். அந்த வேளையில் ராகு அஷ்டமத்திற்கு நுழைந்து சாதகமற்ற அமைப்பிற்கு செல்கிறார். கேதுவும் பாகிஸ்தானத்தில் அமருகிறாருங்க. விரயத்தில் ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு அமருகிறார். இப்படி கடக ராசிக்காரர்களுக்கு சற்று எதிர்பாராத கிரக அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி ஒருவர் நல்ல அமைப்பிற்கு வரும்போது நல்ல அமைப்பில் இருந்த 3 கிரக நிலைகளுமே சாதகமற்ற அமைப்பிற்கு மாறுவது சற்று வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அஷ்டம சனியில் பாதித்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது என்பதால் நடுநிலையான பலன்களை நிச்சயம் கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமத்தில் நுழைகிறார். குரு அஷ்டமத்தில் நுழைந்தாலும் கூட ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். எனவே பெரிய அளவில் சிக்கல் இல்லை. அதே போன்று அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் இருந்த சனி பஞ்சமத்தில் நுழைகிறார். எனவே பல பிரச்சனைகள் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும். 4ல் ராகுவும் 10ல் கேதுவும் அமர்வதாலும் பெரிய அளவில் குழப்பங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. ஆனால் அலைச்சல் அதிகரிக்கலாம். உடல்நலம் சார்ந்த தொல்லைகள் சற்று கூடுதலாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருப்பினும் பார்த்தாலும் கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மோசமான விளைவுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பாக கிரகங்களின் அமைப்பு இல்லை என்பதால் நடுநிலையான பலனை நிச்சயமாக பெறலாம். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய அற்புதமான யோகம் நிறைவாக கிடைக்கிறதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு எப்படி அஷ்டம சனி நிவர்த்தி அடைகிறதோ அதே போன்று முதன்மையான யோக பலன் 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் மற்ற நல்ல அமைப்பில் இருந்த 3 கிரக நிலைகள் சாதகமற்ற அமைப்பிற்கு மாறுகின்றன. குரு 6ற்கு செல்கிறார். பாகிஸ்தானத்துல ராகு அமர்கிறாருங்க. குடும்பஸ்தானத்துல ராகு அமர்வதை விட மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் நுழைகிறார். இது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நிறைவடைந்தாலும் கூட அதீத நன்மைகளை பெற முடியாத ஒரு சூழலை தான் உருவாக்குகிறது என்பதை தான் கிரகநிலைகளுடைய சஞ்சார அமைப்பு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி நிவர்த்தி அடைந்தது மிக பெரிய அளவில் மற்றவர்களை நம்பினால் வளர்ச்சி அடைவோம் என்றால் அது மிக பெரிய அளவில் ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கலாம். எனவே நிச்சயமாக 7.5 சனி முடிந்தாலும் கூட மற்ற யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய உழைப்பை மட்டும் நம்பினால் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் உண்டு. அதே போன்று கும்பராசிக்காரர்களுக்கு சற்று நல்ல மாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் ஜென்ம ராசியில் இருந்து வந்த சனி பாத சனியாக மாறியிருக்கிறார். அதே போன்று குருவும் பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனியின் அமைப்பு சாதகமாக மாறியிருக்கிறது. ஆனால் ராகு ஜென்மத்தில் வந்திருக்கிறார். நிச்சயமா அது சாதகமா இல்லை. அதே போன்று அஷ்டமத்தை விட்டு விலகிய கேதுவின் அமைப்பு சப்தமஸ்தானத்திற்கு மாறுவதால் சில சிரமங்கள் நிச்சயமாக குறைகிறது. எனவே எப்படி பார்த்தாலும் 3 கிரகநிலைகளுடைய மிக முக்கியமான கிரகநிலைகளுடைய மாறுதல் நல்ல மாற்றங்களை பெற்று தருவதால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நடுநிலையான பலனை பெறக்கூடிய யோகம்தான் இந்த தருணத்தில் உண்டு. ஆனால் எப்படி பார்த்தாலுமே 12 ராசிக்காரர்களுக்குமே ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் 2025 என்று சொல்லக்கூடிய வகையில்தான் கிரகநிலைகளுடைய அமைப்பு அமைந்திருக்கிறது. ஏனென்றால் சாலிடாக ஒரு ராசிக்கு உச்சமான வளர்ச்சி கிடைக்கும் என்ற அமைப்பு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை வைத்துதான் துலாம் ராசிக்கு முதன்மையான யோகமும், ரிஷப ராசிக்கு 2வதான யோகமும், தனுசு ராசிக்கு 3வதான யோகமும் கிடைக்கிறது என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம். அதே போன்று அதிக சிரமங்களை சந்திக்கக்கூடிய 3 ராசியில் மீன ராசி, சிம்ம ராசி மற்றும் கன்னி ராசி. இந்த ராசிக்காரர்கள் அதிக கவனம் தேவை. இந்த ராசிக்காரர்கள் அதிக விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. மற்றவர்களை நம்பினால் மிக பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் தான் உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டாலே பெரிய அளவிலான சிக்கல்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வருடத்தில் எந்த கிரகநிலை சாதகமற்ற அமைப்பிற்கு மாறுகிறதோ அந்த கிரகநிலையை வழிபாடு செய்வதால் நல்ல மாறுதல் உண்டு. குறிப்பாக குரு பகவான் சாதகமற்று இருந்தால்
ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். ஜென்ம சனி, அஷ்டம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டக சனி மற்றும் கண்டச்சனி போன்ற பாதிப்புகள் இருந்தால் நிச்சயமாக இந்த வருடத்தில் திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள். அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் நல்ல மாறுதல் நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்குமே கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை.